வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3ல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இயல் 1 இயல் 2 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வீடியோவை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இப்போ டிஎன்-டெட் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். இது போக நம்ம தமிழ் முடிச்சதுக்கப்புறமா 6ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறமா 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு அதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம வீடியோ கொடுக்குறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சயின்ஸு மேக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரப்போகுது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போது கொஷின்ஸு நம்ம பார்க்கலாம். முதல் கொஷின் நம்ம இப்போ பார்க்கலாம். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பாரதியார், நெல்லை சோமுத்து, பாரதிதாசன், அப்துல் கலாம். ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சோமுத்து. கொஷின் நம்பர் 2 பாருங்கள். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை, நெல்லை சோமுத்து, சிவன், விக்ரம் சாராபாய். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நெல்லை சோமுத்து. கொஷின் நம்பர் 3 பாருங்கள். உடல் நோய்க்கு டேஸ் தேவை? ஆப்ஷன் ஔடதம், இனிப்பு, உடை, உணவு. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔடதம். ஔடதம் அப்படின்னா மருந்து. ஔடதம் என்ன? மருந்து. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆழம் ப்ளஸ் கடல், ஆழ ப்ளஸ் கடல், ஆழ் ப்ளஸ் கடல், ஆழமான ப்ளஸ் கடல். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆழம் ப்ளஸ் கடல். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 பாருங்கள். ரோபோ, அதாவது இங்கிலீஷில் ரோபோட் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா காரல் கபக், ஐசக் அசிமோ, எடிசன், நியூட்டன். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரல் கபக். இவர் ஒரு நாடக ஆசிரியர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடக ஆசிரியர் காரல் கபக். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். ரோபோ என்ற சொல்லின் பொருள் யாது? இது ஒரு முக்கியமான கொஷின். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இயந்திரம், அடிமை, நண்பன், மனிதன். ஸோ கரெக்டான ஆப்ஷன் ஆ, அடிமை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7 பாருங்கள். உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இது. கொஷின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஜப்பான், சீனா. ஸோ கரெக்டான ஆப்ஷன் ஆ, சவுதி அரேபியா. இது ரோபோவின் பெயர் சோபியா. அதாவது இந்த குடியுரிமை பெற்ற ரோபோவோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோபியா. அதான் அதோட நேம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8 பாருங்கள். செஸ் விளையாட்டில் உலக வெற்றியாளர் கேரி காஸ்பரேவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ, சூப்பர் கம்ப்யூட்டர், ஐபிஎம், ரோபோட். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ. ஆப்ஷன் ஆ, டீப் ப்ளூ. ஸோ இந்த டீப் ப்ளூ எந்த நிறுவனம் தயாரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஆப்ஷன் ஆ விளக்குகள் பல தந்த ஒளி. ஆப்ஷன் இ இரண்டுமே சிலப்பதிகாரம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் இரண்டுமே. அதாவது திருக்குறள், விளக்குகள் பல தந்த ஒளி. விளக்குகள் பல தந்த ஒளி இந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வாட்சன் தான் எழுதியிருப்பார். அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், விளக்குகள் பல தந்த ஒளி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 10. அப்துல் கலாம் அவர்கள் கண்டுபிடித்த செயற்கைக்கால்களின் எடை எவ்வளவு? அப்துல் கலாம் அவர்கள் கண்டுபிடித்த செயற்கைக்கால்களின் எடை எவ்வளவு? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 3 கிலோ, 300 கிராம், 1 கிலோ, 500 கிராம். ஸோ கரெக்டான ஆன்சர் 300 கிராம். ஸோ இது எதால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் இலையை கொண்டு உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 11 பாருங்கள். சொல்லின் முதலில் வரும் உயிரெழுத்துக்கள் எத்தனை? சொல்லின் முதலில் வரும் உயிரெழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் உயிரெழுத்துக்கள் 12. ஸோ அதுதான் அப்போ சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12. சொல்லின் இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சொல்லின் இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் யாதுன்னு கேட்கல, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 7,
11, 18, 5. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 7. சொல்லின் இறுதியில் வராத மெய் எழுத்துக்கள். ஸோ அந்த 7 எழுத்துக்கள் எதெல்லாம் பார்த்திங்கன்னா இக்கு, இச்சு, எட்டு, இத்து, இப்பு, இரு, இந்து. ஸோ இந்த 7 எழுத்துக்கள் தான் சொல்லின் இறுதியில் வராத மெய் எழுத்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13 பாருங்கள். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ஆயுத எழுத்து. அடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க தேர்வுக்கு. இதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய தேர்வு நோக்கில் சில முக்கிய குறிப்புகள் இருக்குது பாருங்கள். நெல்லை சுமுத்து, அதாவது தேர்வை நோக்கில் சில முக்கிய குறிப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க. நெல்லை சுமுத்து, அதாவது அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினவர் நெல்லை சுமுத்து இருக்கார்ல. ஸோ அவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஸோ ஆகிய 3லும் பணியாற்றியவர். எங்கெல்லாம் அவர் பணியாற்றியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி ஆய்வு மையம். ஸோ இங்கே பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சுமுத்து. தானியங்கி, அதாவது ஆட்டோமேஷன், நுட்பமான கடினமான வேலைகளை மனிதரை விட விரைவாக செய்யும் இயந்திரங்கள். அப்போ மனிதனை விட விரைவாக செய்யக்கூடிய இயந்திரங்களில் தானியங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐநா சபை சோபியா ரோபோவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கியது. அதாவது அந்த ரோபோவுக்கு நேம் வச்சுருந்தாங்கல்ல, என்ன நேம்? சோஃபியா. ஸோ அந்த சோஃபியாங்கிற ரோபோவுக்கு ஐநா சபை என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.